ராசிகள்லேயே ஒரு அற்புதமான ராசி அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களை சொல்லலாம். ரொம்ப அமைதியான இருப்பாங்க, ஆனால் ஆழமான சிந்தனை உடையவங்க தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ரொம்ப பொருத்தமாக ஒரு சில வரிகள் சொல்லலாம். ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. இந்த ஆழ்கடல் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் இருக்கும். அது மாதிரி தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஒரு பலசாலிகளாக இருப்பாங்க. எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் அந்த மன வலிமையோடு முடிவெடுக்க தெரிந்தவங்க தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள். நிறைய கஷ்டங்கள் இருக்குது, எனக்கு முடிவு எடுக்க முடியாது, நான் முன்னுக்கு வர்றதில் இடைஞ்சல் வரும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. என்னால் திறமையாக சமாளிக்க முடியும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்னை எதிர்த்து போராடி என்னால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் மன வலிமையும் உள்ள ஒரு அருமையான நபர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மகாபாரதத்தில் கூட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஒத்த ஒரு கதாபாத்திரம் சொல்லலாம், கர்ணனை சொல்லலாம். யாருக்கிட்டையுமே தன்னுடைய வேதனையை வெளியில் காட்ட மாட்டார் கர்ணன். அது மாதிரி தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களும் கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை வெளி நபர்கிட்ட அதிகமாக பகிர்ந்துக்க மாட்டாங்க. ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒரு நபர்கள், நன்றி மறவாத நல்ல உள்ளம் படைத்தவங்க தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா இறுதி வரையில் அந்த முடிவில் உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அவமானங்களை சகித்துக்கிட்டு தன்னம்பிக்கையை இழக்காமல் போராடக்கூடிய அந்த மனோபக்குவம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ஒத்து போகிறதுனா கர்ணனை சொல்லலாம். நல்ல வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளல்களாக இருப்பாங்க. ஆனால் ஒருத்தரை நம்பி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லாத்தையும் உயிரையே கொடுக்குற அளவுக்கு விசுவாசமானவங்களாக இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பக்கம் திரும்பி பார்க்கறது கூட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு பிடிக்காது. எந்த இடத்துல அவமானப்பட்டாங்களோ அந்த இடத்துல நின்று ஜெயித்து காட்டக்கூடியவங்க தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள். இதுதான் அவங்களுடைய பலம் அப்படின்னே சொல்லலாம். தனித்துவமாக நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு நபர்களை விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சிக ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா விருச்சிக ராசி அப்படின்னாவே நம்பிக்கை இல்லாத ஒரு ராசி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த விருச்சிக ராசி என்பர்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லிட்டோம் அப்படின்னா அப்படி கண்ணு கருத்துமாக யார்ட்டையும் சொல்லாமல் பத்திரமா பார்த்துப்பாங்க. பெரும்பாலும் உங்களுடைய தொழில் ரகசியத்தை வெளி நபர்கிட்ட அதிகம் சொல்ல மாட்டாங்க. நம்பிட்டாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. ஆனால் நம்பலை அப்படின்னா அவங்ககிட்ட அதிகம் பகிர்ந்துக்க மாட்டாங்க. வெளிநபர்கிட்ட கூட அதிகமாக ரொம்ப ஒட்டி உறவாடுறது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது. வெளிநபர்கிட்ட டக்குன்னு போய் பேசவும் மாட்டாங்க, பழகவும் மாட்டாங்க. அவங்கக்கிட்ட பல டெஸ்ட்டு வைப்பாங்க. இவங்க கரெக்டாக வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பல டெஸ்ட்டுகள் வச்சு அவங்க ரொம்ப நம்பிக்கையான நபராக இருந்தால் தான் அவங்ககிட்ட ரொம்ப நெருங்கி பழகுவாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். பொதுவாகவே விருச்சிக ராசி என்பர்கிட்ட இந்த ஒரு குணம் இருக்குது. அதே நேரத்தில் சனி பகவானும் இந்த விருச்சிக ராசியில் அனுசு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. செவ்வாய் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால வேகம் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. தொழிலில், வியாபாரத்தில் எதில் இறங்கினாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பேசும்போது கூட டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க. பேசினதுக்கு அப்புறம் தான் யோசிப்பாங்க, அட நம்ம இதெல்லாம் பேசிட்டோமே அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா தேல். அதே நேரத்தில் மற்றவங்களுடைய மனதை கொஞ்சம் கொட்டுற மாதிரி ஏதாவது ஒரு சங்கடப்படுற மாதிரி ஒரு வார்த்தைகளை பேசிடுவாங்க. ஏன்னா உண்மையாக பேசுவாங்க. அது மற்றவங்களுடைய மனதை கொஞ்சம் பாதிச்சிடும். அதனால தான் இவங்க தேல் கொட்டுற மாதிரி கொட்டிகிட்டே இருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க. உங்களை அந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரங்கிறது ரொம்ப அற்புதமான நட்சத்திரம். ஏன்னா புதனோட நட்சத்திரம். நல்ல ஒரு டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க. இப்போ விருச்சிக ராசியில் கேட்டை அப்படின்னாவே கோட்டை கட்டி வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜா போல் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டேலண்ட் பர்சனாக இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. இவங்களுடைய ஊருக்குள்ளே இவங்களுக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். இவங்களை தேடி ஒரு சில முக்கியமான பொறுப்புலாம் ஒப்படைச்சிருப்பாங்க. உங்களுடைய ஊர்லேயே இருக்கீங்கன்னா கூட அந்த கோவில் தர்மகர்த்தா வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்கிட்ட தேடி கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்கிட்ட கொடுத்தாலும் அதே நேரத்தில் இந்த முக்கியமான கும்பாபிஷேகம் இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுலாம் பார்த்திங்கன்னா இவங்க தான் முதல்ல போய் கலந்துக்குவாங்க. அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு உடைய ஒரு நபர்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த விசாக நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா அந்த தலைமை பொறுப்பெல்லாம்
வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு குடும்பத்தை வழி நடத்துறது, அதே நேரத்தில் ஒரு 10 பேரை ஆர்கனைசேஷன் பண்ணி கொண்டுட்டு போகிறது, இதெல்லாமே இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக வரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான், சப்தமஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் புதனும், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திரனும் சுக்கிரனும், தொழில் ஸ்தானத்தில் கேது, இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் ராசியை பார்ப்பது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ தொடங்குறீங்க, அல்லது வேலையிலேயே கூட சின்ன மாற்றத்தை செய்கிறீங்க அப்படின்னா அதன் மூலிமா ஒரு சில லாபங்களோ, ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி, ஒரு சந்தோஷம் தர மாதிரி நல்ல நிகழ்வோ நடக்கும் இந்த விருச்சிக ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா ஒரு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி, லாபம் கிடைக்கக்கூடிய யோகம், அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களும் நடக்கும். ஒரு சிலர்லாம் திருமண வரன் தேடிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு நல்ல வரன் அமையறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர்லாம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இவங்களாம் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க, அதனால் நம்ம இவங்களை இது பண்ணி கூட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசியிருப்பீங்க. ஆனால் வந்து அவங்க உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கே எதிராக செயல்படுறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு வேகம் இருக்கும். டக்கு டக்குன்னு முடிவுகள் எடுத்துகிட்டு அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான். ஒரு சிலரால் மட்டும் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களால் ஏதாவது ஒரு மனசங்கடம் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் எங்கேயாவது திடீர்னு பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு சக்ஸஸ், ஒரு சிலர்லாம் புதுசாக ஒப்பந்தங்கள் ஏதாவது கையெழுத்தாகும் அப்படின்னு நினச்சி அந்த பயணங்களில் போயிருப்பீங்க. அந்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் குடும்பத்தில் ஏதாவது சின்ன சண்டை சச்சரவு இருக்குது, அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் எங்கேயாவது அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ சுற்றுலா தலங்களுக்கோ கூட்டிகிட்டு போவீங்க. அதனால் குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த வெளியில் பயணம் போகிறதுனால ஒரு சில மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முடிவெடுங்க. நீங்களே ஒரு முடிவு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சில இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தில் முக்கியமாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கூட வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க. கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா மனைவி கிட்ட ஆலோசனை கேளுங்க. அதே மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா கணவன் கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க. அல்லது உங்களுடைய தாய் தந்தையார்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் இறங்குறது இந்த காலகட்டத்தில் நல்லது. ஒரு படிப்பே தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படின்னா கூட உங்களுடைய வீட்டில் இருக்கிற தாய் தந்தையார்கிட்ட அதை எது ஓகேவா இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா பேசும்போது வார்த்தைகளை டக்கு டக்குன்னு நீங்கள் பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் அது வந்து அவங்களுடைய மனதை பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்காமல் டக்குன்னு பேசிடுவீங்க. அதனால் ஒரு சில இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மனதில் ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், நம்மளால் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த சுறுசுறுப்பு இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாகும். நம்மளால் எல்லாத்தையும் பண்ண முடியும், எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற தைரியம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் டக்கு டக்குன்னு இறங்குவீங்க. அதனால் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான். குறிப்பாக இந்த விருச்சிக ராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் தைரியமாக எல்லா விஷயத்துலையும் இறங்குவீங்க. ஓரளவுக்கு யோக பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா தேவையில்லாத ஆசையெல்லாம் வரும். தேவையில்லாமல் அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா, இதெல்லாம் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு சில விஷயத்தெல்லாம் டக்குன்னு இறங்கிடுவீங்க. பெருசாக இருக்கும், விலை உயர்ந்ததாக இருக்கும், அதெல்லாம் டக்குன்னு இறங்கிடுவீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனதில் தோன்றதெல்லாம் செய்கிறதுனால ஒரு சில இடைஞ்சல்களும் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு செயல்படுங்க. புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா கூட அதில் உள்ள
நுணுக்கங்களை ஆராய்ந்து அதற்கேற்ப நீங்கள் இந்த காலகட்டத்தில் செயல்படுறது நல்லது. உடனே நீங்கள் அதை வாங்கணும் அப்படின்னு இறங்கிருவீங்க. அது கெப்பாசிட்டி நல்லா வருமா, ரொம்ப மைலேஜ் கொடுக்குமா, இதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் டக்குன்னு இறங்கிருவீங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு இறங்குறதுக்கு பாருங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் டக்குன்னு வாங்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக வரும். அலசி ஆராய மாட்டீங்க. அதனால் ஒரு சில இடைஞ்சல்கள் வரலாம். பொதுவாகவே விருச்சிக ராசி அப்படின்னாவே எல்லா விஷயத்தையும் அலசி ஆராயக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்துலையும் டக்கு டக்குன்னு இறங்கிட்டு அடுத்தடுத்த இலக்கை நோக்கி போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவசரப்படுத்துவீங்க. அவசரமாக செய்கிறதுனால அதில் உள்ள பிரச்சனைகளை அறியாமல் நீங்கள் இறங்கிடுவீங்க. அதனால தான் ஒரு சில இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே அலசி ஆராய்ந்து இறங்குறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டென்ஷன் வரலாம். குறிப்பாக குடும்பத்துக்குள்ளே சின்ன டென்ஷன் வரலாம். கணவன் மனைவிக்கிட்டே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். கொஞ்சம் மனம் விட்டு பேசி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அனுச நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் கடுமையாக உழைக்கணும். வீண் செலவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றவங்களால் மன கஷ்டம் வரும். அடுத்தவங்களுக்கு கடனுக்காக நீங்கள் பொறுப்பேற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. கேடை நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். பிள்ளைங்களுடைய அறிவுத்திறனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும். கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையில் ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. முடிந்தால் தாமரை மலர்கள் சாற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வழிபடுங்க.